ஹலோ கைஸ், நம்ம பார்க்குற டாபிக் பேங்கிங் சேலஞ்சஸ். அதாவது இன்டர்நெட் பேங்கிங்ல என்னென்ன சேலஞ்சஸ்லாம் இருக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி கன்சர்ன். ஸோ நம்ம பேங்கிங்ல மெயினா பார்க்கறது பாத்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி கன்சர்ன் தான் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? இதுதான் ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கு நவடேஸ். ஏன்னா டெக்னாலஜி வர அதுக்கேற்ற ஆப்போசிட்டான டெக்னாலஜி வந்துட்டு தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு ஆன்லைன்ல வந்து நம்ம டிரான்சாக்ஷன் பண்ண முடியும், அதே ஆன்லைன் பேமெண்ட் வந்து ஹேக் பண்றதுக்கு டெக்னாலஜி இப்போ இருக்கத்தான் செய்யுது. ஓகேங்களா? அதை நம்ம தாண்டி வரணும். இது ஒரு நமக்கு ஒரு சேலஞ்சான விஷயமா இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இந்த டிஸ்அட்வான்டேஜ் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, அன்ஆத்தரைஸ் ஆக்சஸ். ஏன்னா நம்மளோட ஆக்சஸ் நம்ம யூசர் ஐடி பாஸ்வேர்டை வச்சு லாகின் ஐடி பாஸ்வேர்டை வச்சு அன்ஆத்தரைஸ்ல வேற எங்கன்னா வந்து லாகின் பண்ணி நம்மளோட டேட்டாவை நம்ம ஃபினான்ஷியல் அமௌண்ட்டை வந்து அவங்க எடுத்துக்க முடியும் சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அப்புறம் ஐடென்டி தட்டு, நம்மளுடைய ஐடென்டி வந்து திருடிடுவாங்க. நம்மளுடைய வாட் எவர் இட் இஸ் ஐடி ப்ரூஃப் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் வாட் எவர் இட் இஸ். ஓகேங்களா? அது திருடவும் சான்ஸ் இருக்குன்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா புஷிங் அட்டாக்ஸ் நம்ம மேல அட்டாக்ஸ் பண்ணவும் சான்ஸ் இருக்கு. அட்டாக் பண்ணா எப்படி சொல்றாங்கன்னா அந்த அக்கௌண்ட்ஸ் மேல. ஓகேங்களா? அதாவது அந்த பேங்க் அக்கௌண்ட் மேல ஃபினான்ஷியலா பேங்கிங் மேல அட்டாக் பண்ண சான்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்க் இருக்குன்னா அந்த பேங்கோட மொத்த அக்கௌண்ட்ஸ் அட்டாக் பண்ணி மொத்த கேஷ் எடுக்கிற மாதிரி சான்ஸும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதர் சைபர் த்ரெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதாவது வேற என்ன வகையில வந்து நம்மளுடைய அமௌண்ட் பறிவுறுது. ஓகேங்களா? வாட் எவர் இட் இஸ், கார்டு மூலமா இருக்கலாம், ஏடிஎம் கார்டு மூலமா இருக்கலாம், இல்ல கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு மூலமா இருக்கலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூபிஐ மூலம் வாட் எவர் இட் இஸ். ஓகேங்களா? நம்மள வந்து ஏமாத்துக்கூடிய வழி வந்து நிறைய ஆகிடுச்சுன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப சேலஞ்சான விஷயமா இருக்கு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த பேங்கோ இன்ஸ்டியூஷன் பாத்தீங்கன்னா மஸ்ட் இம்ப்ளிட் ரிவர்ஸ் செக்யூரிட்டி மெஷர்ஸ். அதாவது அவங்க ஒரு வலிமையான செக்யூரிட்டி மெஷர்ஸ் தான் ஃபாலோ பண்ணாதான் இதுல இருந்து நம்ம ஒர்க் பண்ண முடியும்ன்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ராட் அண்ட் ஸ்கேம். ஸோ ஃப்ராட் அண்ட் ஸ்கேம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸோ செக்யூரிட்டி கன்சர்ன் அப்போ ஃப்ராட் அண்ட் ஸ்கேம் வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரான விஷயமா இருக்குன்னு பேங்கிங்ல. ஓகேங்களா? ஏன்னா யார் வேணா இப்போ ஃப்ராட் பண்ண ஆரம்பிச்சு ஸ்கேம் ஈஸியாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? நம்மளே இப்போ யூடியூப் இல்லைனா இன்ஸ்டாகிராமத்தில் வந்து அது நிறைய ஸ்கேமான மெசேஜஸ், ஸ்கேமான ஒரு கோர்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னு ஜஸ்ட் தேர் இஸ் லாட்ஸ் ஆஃப் மெசேஜ் இருக்கு, நிறைய இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம ஏமாத்துறதுக்கான ஒரு வழி தான். ஸோ சஸ்டைனபிள் வேரியஸ் டைப் ஆஃப் ஃப்ராட், நிறைய டைப் ஆஃப் ஃப்ராட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நாட் ஒன்லி நான் கோர்ஸ் மட்டும் சொல்லல, அதையும் தாண்டி நிறைய இருக்கு இல்லைங்களா? இப்போ வந்து நம்ம பேங்க் வந்து ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு அமௌண்ட் வந்துடும், இந்த நீங்க இதுக்கு ஒரு ரூபாய் அனுப்பிச்சிங்க, உங்களுக்கு 2 ரூபாய் அனுப்புறேன். ஸோ ஜஸ்ட் இது மாதிரி நிறைய இருக்கும்போது அதை வந்து ஏமாந்துடுறாங்க ஈஸியா. ஸோ அங்க அமௌண்ட் அனுப்பக்கூடிய பொட்டன்ஷியலுக்கு தான் அந்த ஒரு ஸ்கேம் நடக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் ஸ்கேம்ஸ், அப்புறம் புஷிங் இமெயில் அவங்க அப்புறம் மால்வேர் அட்டாக்ஸ். நம்ம வந்து நம்மளுடைய சிஸ்டம்ல வந்து மெயில் எதாவது நம்ம கிளிக் பண்ணா அந்த மால்வேர் நம்ம சிஸ்டம்ல சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம எதனா பேங்க் ஐடி பாஸ்வேர்ட் போட்டோம்னா அதை கேப்சர் பண்ணி அவங்க அனுப்பிச்சிடும். இது மாதிரி சான்ஸ் இருக்கு. அப்புறம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் கஸ்டமர் மோஸ்ட் ஸ்டே விஜிலண்ட். அதாவது அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனும் சரி கஸ்டமரும் சரி அவங்க வந்து நல்லா ஒரு கண்காணிப்போட இருக்கணும். விச் மீன்ஸ் அவங்க ஒரு கவனமா இருக்கணும்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பேங்கிங்ல சேலஞ்சிங்கா இருக்கு, ஃப்ராட் அண்ட் ஸ்கேம் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டெக்னிக்கல் ரிஸ்க். டெக்னிக்கல் ரிஸ்க் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா டெக்னாலஜி வர பாத்தீங்கன்னா அதை அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். அதுவும் பேங்கிங் சைட்ல தான் அவங்க அடாப்ட் பண்ணாதான் அவங்க ஸ்டெப் போது முடியும் போது. ஸோ நியூ டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் ரிஸ்க். புது டெக்னாலஜி வந்து ரிஸ்கையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுது. நம்ம ஒரு புது டெக்னாலஜி அடாப்ட் பண்றோம்னா அதுக்கான ரிஸ்க் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வருது இல்லைங்களா? ஸோ சிஸ்டம் கிளிச்சஸ், அதாவது சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு கிளிச் ஆயிடும். ஓகேங்களா? அது சர்வர் சொல்றாங்க, பேங்கோட சர்வர் சொல்றாங்க. அப்புறம் சாஃப்ட்வேர் பக்ஸ், அதாவது நம்மளுடைய மொபைல் யூஸ் பண்ற ஆப்ஸ் ஒரு கிளிச்சும் வரும். அப்புறம் மொபைல் சாஃப்ட்வேர் பக் என்ன வரும், நம்ம அமௌண்ட்ல டக்குனு ₹0 காசு நம்ம ஷாக் ஆகும் இல்லைங்களா? ஸோ அது மாதிரி சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? பட் ஆக்சுவலா அமௌண்ட்ல காசு இருக்கும், அக்கௌண்ட்ல காசு இருக்கும். பட் ஆப்பிள் அப்படி காட்டுச்சு நம்ம கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா? அது நம்ம ஷாக் ஆகிடுங்களா? ஸோ அது மாதிரி ஆகும். அப்புறம் கம்பேரபிலிஷன் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம மொபைல் வந்து வருஷம் வருஷம் தான் சாஃப்ட்வேர் அப்டேட் வரும். ஓகேங்களா? வருஷம் வருஷத்தை விட இந்த ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11, 12, 13, 14 இருக்கு. ஓகேங்களா? இப்போ ப்ரீவியஸ் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் இந்த 7, 8 வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப் ஒர்க் ஆகாது. எங்களோட ஆப் வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 10க்கு மேல இருக்க ஆப் தான் ஒர்க் ஆகும். என்ன ரீசன் பாத்தீங்கன்னா அதெல்லாம் செக்யூரிட்டி இருக்கு, மற்றதெல்லாம் வந்து செக்யூரிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கு சொல்லிட்டு அவங்க ரீசன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது பாத்தீங்கன்னா டெக்னாலஜிக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பேட்டபிள் இல்லைன்னா அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்களா? இது ஒரு தடை மாதிரி இருக்குல்ல மற்றவங்களுக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு குறைபாடா இருக்குது, ஒரு சேலஞ்சான விஷயமா இருக்கு நம்ம சொல்லலாம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பேங்கிங் பிளாட்ஃபார்ம் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பேட்டபிள் இஷ்யூஸ் இருக்கிறதுனால ஸோ ரிலேபிலிட்டி இம்பாக்ட் த ரிலேபிலிட்டி ஆஃப் பேங்க், அதாவது அந்த பேங்கோட நம்பகத்தன்மை வந்து அதில் குறையுதுன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் பற்றி என்ன பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரி ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன். இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரியில வந்து ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரி தான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பேங்கிங்ல. பிகாஸ் வந்து அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தனிநபரோட மொத்த அமௌண்ட் வந்து பறி கொடுக்குறதுன்னு சான்ஸ் இருக்குல்ல. ஸோ அதனால வந்து அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். ரொம்ப வந்து ரூடா இருக்கும், ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ கம்ப்ளைண்ட்ஸ் வித் டேட்டா ப்ரொடக்ஷன் என்னன்னா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பணிஞ்சிருக்க கம்ப்ளைண்ட்ஸ் வித் டேட்டா ப்ரொடக்ஷன் ஆக்ட் லாஸ். ஓகேங்களா? டேட்டா ப்ரொடக்ஷன் லாஸ் அவங்க பணிஞ்சிருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்டி மணி லாண்டரிங் பண்றதுக்கும் அதுவும் அந்த லாக்கும் பண்ணி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பண்ணிருக்கணும். அப்புறம் நவ்யர் கஸ்டமர் கேஓசி எல்லா கஸ்டமரும் பண்ணி வச்சிருக்கணும். யார் எந்தெந்த கஸ்டமர் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகே, டீடைல் வாங்கி வச்சிருக்கணும். ஸோ ரெக்யர்மெண்ட்ஸ் போஸ்ட் சேலஞ்ச் இதெல்லாம் வந்து இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணது ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு ஃபார் த பேங்க் சொல்றாங்க. ஓகேங்களா? இது ஒரு சேலஞ்ச், இது டிஸ்அட்வான்டேஜ் சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் எஜுகேஷன். ஸோ கஸ்டமர் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எஜுகேட்டட் கஸ்டமர் ரிஸ்க் அசோசியேட் வித் பேங்கிங். அதாவது
கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவங்களுக்கு ஒரு கல்வி தேவைப்படுது ஓகேங்களா. எதுக்காக பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் நம்ம பணத்தை லூஸ் பண்ண சான்ஸ் இருக்கு, இந்த மாதிரிலாம் பணத்தை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இதெல்லாம் வந்து நம்ம தாண்டி வரணும், இதுல நம்ம ஏமாறக்கூடாது சொல்ற ஒரு அந்த பேசிக் நாலேஜ் இருக்கணும். பாத்தீங்கன்னா லேக் ஆஃப் அவேர்னஸ் கேன் லீட் டு போர் பாஸ்வேர்ட் மேனேஜ்மெண்ட். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் எல்லாம் நார்மலா இருக்காங்க வச்சுங்களேன், பாஸ்வேர்ட் மாத்தவே மாட்டாங்க, அப்படியே இருப்பாங்க. பட் நவடேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்பிஐ ரூல்ஸ் போட்டிருக்காங்க, இது 90 டேஸ் ஒன்ஸ் ஆர் 1 டேஸ் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணி ஆகணும், அது மேண்டேட்டரி சொல்லிட்டாங்க ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக கவர்மெண்ட்டே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வராங்க. அதை பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் அவேர்னஸ், நம்ம பாஸ்வேர்ட் வந்து நம்ம மாத்தல அதே வச்சிருக்கோம், நம்ம யாரும் நம்மளோட ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணி அது சான்ஸ் இருக்கு ஓகேங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைலிங் விக்டம் ஆஃப் ஸ்கேம்ஸ், அதாவதுன்னா நம்ம வந்து விக்டம் ஆகிறதுக்கோ ஸ்கேம் ஆகிறது ஒரு பர்சன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஓகேங்களா. அதாவது ஸ்கேம் பண்ணப்படுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரிலீஸ் ஷேரிங் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன், நம்ம வந்து எதை பத்தி யோசிக்காம நம்மளோட சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் யூசர் ஐடி பாஸ்வேர்டு இல்லை வேற எதாவது வாட் எவர் நம்ம டேட்டா பார்த்துட்டு சொல்றது தப்பு தான் வச்சுங்களேன். நம்மளோட பேர் இதெல்லாம் வந்து சொல்றோம்னா தெரியாதுங்கிட்ட இட் வில் பி அது வந்து கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டான விஷயமா ஆயிடும். அது வந்து டிஜிட்டல் விஷயத்துல வந்து ரொம்ப ஒரு பாதுகாக்கப்பட ஒரு விஷயமா இருக்கு எல்லாமே சொல்லலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கனெக்டிவிட்டி. ஸோ என்னதான் வந்து இந்த டிஜிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்றது நிறைய பேர் யூஸ் பண்ற மாதிரி இருந்தாலும், ஸோ இ பேங்கிங் ஹெவிலி ரிலேஸ் த ரிபோஸ்ட் அண்ட் சர்வீஸ் டெக்னாலஜிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதாவது டெக்னாலஜி வந்து ரொம்ப டிபெண்ட் பண்ணிருக்கு இந்த டிஜிட்டல் பேங்கிங். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் அவுட்டேஜ், இன்டர்நெட் இல்லை, அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வர் வந்து ஃபயர் ஆயிடுச்சு, அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்டர்நெட் கனெக்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தடை செய்யும், ஏதாவது ஒரு ஸ்மூத்தான இன்டர்நெட் ஆப்ரேஷன் வந்து இ பேங்கிங் ஆப்ரேஷன் இது வந்து தடை பண்ணும். இது வந்து ஸ்மூத்தாக நடந்துட்டு இருக்கும், டக்குன்னு நம்ம லோடிங் ஆகும், பேமெண்ட் டக்குன்னு ஃபைல் ஆகிடும், அந்த மாதிரி நடக்கலாம் கடுப்பாகும் இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் வந்து தடை செய்யுது, இந்த மாதிரி நெட்ஒர்க்கு போகிறது, அப்புறம் சர்வர் ஃபயர் ஆகுது, அப்புறம் டிஸ்டர்ப் ஆகுது இன்டர்நெட் கனெக்டிவிட்டி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நம்மளுக்கு டிஸ்அட்வான்டேஜா இருக்கு, ஒரு சேலஞ்சான விஷயம் தான் சொல்றோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து கஸ்டமர் ட்ரஸ்ட் அண்ட் ரிலேபிலிட்டி. ஸோ கஸ்டமர் ட்ரஸ்ட் அண்ட் ரிலேபிலிட்டி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ மெயின்டைனிங் கஸ்டமர் ட்ரஸ்ட் அண்ட் இ பேங்கிங் சர்வீசஸ் க்ரூஷியல். அதாவது கஸ்டமர் ட்ரஸ்ட்டை மெயின்டைன் பண்ணது ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப கஷ்டமான விஷயம்னு சொல்றாங்க ஓகேங்களா. என்ன பார்த்தீங்கன்னா டேட்டா பிரீச் ஆகணும், அதாவது எனி இன்சிடென்ட் ஆஃப் செக்யூரிட்டி பிரீச்சஸையும், அப்புறம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஃபெயிலியர், டேட்டா பிரீச்சஸ் டு கான்ஃபிடென்ட் லாயல்ட்டி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதனா ஒரு பேங்கோட டேட்டா வந்து திருடு போயிடுச்சு, வெளியே விட்டாங்க அப்படின்னா அந்த பேங்க்ல இருக்க எல்லாரும் வந்து வெளியே வந்துடும் ஓகேங்களா. பேங்க்ல டெபாசிட் எடுத்துருவாங்க, அந்த பேங்க்ல இருந்து அக்கௌண்ட் க்ளோஸ் பண்றாங்க, மாதிரி பண்ணா அந்த பேங்க் திவால் ஆயிடும் ஓகேங்களா, பேங்க் ஆயிடும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எல்லாத்தையும் வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும், சிஸ்டம் ஃபெயில் ஆகாம பார்த்துக்கணும், டேட்டா பிரீச் ஆகாம பார்த்துக்கணும். ஸோ இவங்களுக்கு வந்து நிறைய பொறுப்பு இருக்கு, இது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கஷ்டமா வந்து அவங்க நம்பர் வைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க இந்த கான்செப்ட்ல ஓகேங்களா. அது ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கு, ஒரு இதுவும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜா இருக்கு டிஜிட்டல் பேங்கிங்ல சொல்றாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் மாதிரி டேட்டா பிரைவசி. ஸோ டேட்டா பிரைவசி பத்தி என்ன பார்த்தீங்கன்னா இந்த இ பேங்கிங் இன்வால்வ்ஸ் கலெக்ஷன் ஆஃப் அண்ட் ப்ராசஸிங் ஆஃப் சென்சிட்டிவ் கஸ்டமர் டேட்டா. கஸ்டமரோட சென்சிட்டிவ் டேட்டாஸ், அவங்க வந்து அவங்களோட பர்சனல் டீடைல்ஸாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், அந்த டேட்டா வந்து கலெக்ட் பண்ணி பத்திரமா வச்சுக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா பிரைவசி கான்ஃபிடென்ட் கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் சிக்னிஃபிகன்ட் சேலஞ்ச். அதாவது அந்த கலெக்ட் பண்றது பெரிய விஷயம் இல்லை, அந்த கலெக்ட் பண்ண டேட்டா வந்து பத்திரமா பிரைவசியாக வச்சுக்கிறதும், அவங்கள அது வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டா ஒரு பாதுகாப்பா வச்சுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்ஃபர்மேஷன் அது வந்து சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கு. ஏன்னா அது கொஞ்சம் வெளியே கழிச்சனால அது அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு ஒரு பெரிய பாதிப்பு உள்ளாக்கணும்னு சொல்றாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் இன்டெகிரிட்டி. ஸோ டிரான்சாக்ஷன் இன்டெகிரிட்டி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்டெகிரிட்டி ஆஃப் எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன் இஸ் க்ரூஷியல். அதாவது இன்டெகிரிட்டினா அது நம்பகத்தன்மை, ஒரு நேர்மை நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமானதா இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் எரர்ஸ், ஸோ சேலஞ்சஸ் மே அரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எரர் வந்து தடுத்தாகணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்யூரேட் டிரான்சாக்ஷன் டிரான்சாக்ஷன் அக்யூரேட்டா இருக்கணும். அப்புறம் டிஸ்பியூட்ஸ் ஆர் டிஸ்கிரிப்ஷன் ஆர் டைமிங் மேனர். அதாவது நமக்கு ஒரு விஷயத்த வந்து நம்ம சொல்லிட்டோம், டைமிங் மேனர்ல அனுப்பணும், டைமிங் அனுப்பணும். அப்புறம் டிஸ்பியூட்ஸ் இருந்தால் டிஸ்பியூட் சரி பண்ணணும். ஸோ அந்த டிரான்சாக்ஷனோட நம்பகத்தன்மை, அந்த நேர்மை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும் ஓகேங்களா சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா accessibility and inclusivity. ஸோ accessibility and inclusivity பார்த்தீங்கன்னா வில் இ பேங்கிங் ப்ரொவைட்ஸ் கன்வீனியன்ஸ். அதாவது நமக்கு வந்து இ பேங்க் வந்து நம்ம கன்வீனியன்ட்டா எங்கே யூஸ் பண்ணி அப்போ யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணாமல் இருக்கு ஓகேங்களா. ஸோ இண்டிவிஜுவல் மே நாட் ஆக்சஸ் டு டிஜிட்டல் டெக்னாலஜி. யாருக்கு வந்து டிஜிட்டல் டெக்னாலஜி யூஸ் பண்ண தெரியல, எனக்கு இது வராதுப்பா அப்படின்னு ஒரு கான்செப்ட்ல இருக்காங்களோ அவங்க வந்து அதை யூஸ் பண்ண தெரியாதுங்களா, அவங்களுக்கு தெரியாதவங்க தான் யூஸ் பண்ண போறாங்க. இது வந்து ஒரு தெரியாதவங்க டிஸ்அட்வான்டேஜ் தான், அது இருந்து ஒரு பயணம் இல்லாத மாதிரி சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ தோஸ் ஹூ ஆர் நாட் கம்ஃபர்டபுள் வித் எலக்ட்ரானிக் சேனல்ஸ், சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ஃபர்டபுளா இருக்காது, மொபைல்ல பேங்கிங் பண்றது நம்ப மாட்டாங்க, ஃபர்ஸ்ட் காசு போயிடும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் இதுவா இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் நீட் டு என்ஷூர் accessibility ஆஃப் ஆல் கஸ்டமர் செக்மெண்ட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அந்த இன்ஸ்டியூஷன் வந்து அந்த பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இன்டர்நெட் பேங்க் யூஸ் பண்ண மாட்டேன், யூபிஎஸ் பண்ண மாட்டேன், சரி அட்லீஸ்ட் வாட்ஸ்அப் பேங்கிங் யூஸ் பண்ணீங்க. ஸோ வாட்ஸ்அப்ல வந்து இப்போ நம்மளுக்கு ஹாய் நம்ம பேலன்ஸ் என்கொயரி வருது, ரொம்ப ஈஸியாக வருது, நம்ம வந்து போய் பேங்க்கு தான் போகணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் யூஸ் பண்ணும்போது இன்னும் கன்வீனியன்ட்டா இருக்கும், ஒரு கன்வீனியன்ட்டா நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இதாங்க இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா நம்ம சேலஞ்சஸ் அப்புறம் டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டு சேம் தான். ஸோ அதை நம்ம பார்த்துருப்போம். உங்களுக்கு இந்த பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த மீட் பண்ணும்போது உங்கள் வாலா.